பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகிலும் அவ்விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனத்துக்கு முன்பு நேற்று தினத்தில் கூட நாம் தியானித்தோம். மற்றவர்கள் குறித்தல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாய் இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதமாயிருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதமாயிருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். எனத்தினாலெனில் அவ்விசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவ்விசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதே அவைகள் சுத்தமாயிருக்கின்றன. ஆகிலும் அவ்விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மோடு என்ன உணர்த்துகிறார், என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் சற்று நேரம் தியானிப்போம். பாருங்கள், அவ்விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்கள், ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு விசுவாசியாக இருக்கிற ஒரு மனைவி, கணவன் அவ்விசுவாசியாக இருந்தால், ஆனால் அந்த மனைவியோடு சேர்ந்து வாழணும்னு அவங்க சம்மதத்தோடு இருந்தால், நீ அந்த புருஷனை தள்ளிவிடக்கூடாது, பிரிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒரு கணவர் விசுவாசத்தோட தேவனுக்கு பிரியமானபடி இருந்து மனைவி அவ்விசுவாசமான மனைவியாக இருந்தும் தன் புருஷனோடே வாழணும்னு அவங்க சம்மதத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அவங்கள ஒருபோதும் தள்ளிவிடக்கூடாது, சேர்ந்துருங்க அப்படின்னு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் உணர்த்துகிறார். பாருங்கள், அப்படி அவ்விசுவாசம் இருந்தால் அவங்க சம்மதம் இருந்தால், அப்படி சம்மதம் இல்லாத இருந்தால் என்னத்தினால் அவ்விசுவாசியான புருஷன் தன் மனைவியால் எதனால் நீங்கள் தள்ளிவிடக்கூடாது. அவன் அவ்விசுவாசியான புருஷனாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோட தேவனுக்கு பயந்து நீங்கள் நடக்கும்போது, அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் வாழும்போது அவங்க அந்த புருஷன் பரிசுத்தமாக்கப்படுகிறான் மனைவி நிமித்தம். இவங்க அந்த ஒரு ஒரு அந்த ஒரு சமாதானத்தோட ஒரு ஐக்கியத்தில் அப்படி இருக்கும்போது அவங்களோட பிள்ளைகளும் சுத்தமாக்கப்படுகிறார்கள். இதன் மூலமாக பிள்ளைகள் அப்படி அந்த அவிசுவாசியாக இருக்காங்க, அவங்க போட்டும், அவங்களோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டா அவங்களோட பிள்ளைகள் இது நிமித்தம் அசுத்தமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சேர்ந்து அனுசரித்து வாழும்போது தான் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள், அந்த பிள்ளைகளும் சுத்தமாக்கப்படுகிறார்கள். பாருங்கள், ஆகிலும் அடுத்ததாக இன்னொன்று சொல்கிறாரு, ஆகிலும் அவ்விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். அவன் அவ்விசுவாசி, அவன் சரி அதையும் மீறி அவனுக்கு முடியல, வாழ முடியல, நான் உங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, அவங்க பிரிந்து போனால் போட்டும். அவங்க யாரும் ஒருத்தரும் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனுக்கென்று ஓட வேண்டும் என்று வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகள், நாம் தேவன் நம்மளை சமாதானத்துக்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நம்மளின் நிமித்தம் தேவனை அறிந்து தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிற நம்ம நிமித்தம் ஒருபோதும் எந்த இடத்துலமோ கலவரமோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ பிரிவினைகளோ வரவே கூடாது. நாம் சமாதானத்துக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கிறது? நாம் இருவரும் கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவரும் ஒருவர் தேவனுக்கு பிரியமானபடி, தேவனுக்கு பயந்து, அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிற குடும்பமா? கணவன் மனைவிகள் இருவரும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார்களா? அப்படி விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் கணவனோ மனைவியோ இருந்தால், அந்த தேவனுக்கு பயந்து நடக்கிற அவர்கள் நிமித்தம் ஒருபோதும் அந்த அவிசுவாசியாக இருக்கிறவர்களை நாம் கடிந்து கொள்ளக்கூடாது. நாம் அவர்களோடு மனக்கசப்பு இருக்கக்கூடாது. நாம் சமாதானத்துக்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நிமித்தம் எந்த பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, கலவரங்களோ, பிரிவினைகளோ வரக்கூடாது என்றுதான் தேவன் நம்மண்டையில் எதிர்பார்க்கிறார். நாம் சமாதானத்துக்கே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். சமாதானம் பண்ணுகிற மனுஷன் தேவனுடைய புத்திரராக மாற்றப்படுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் கூடுமான வரை எல்லாரிடமும் சமாதானமாக இருப்போம். சமாதானத்தோடு இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓடுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மகிமையின் தேவனே துதிக்கிறோம். கிருபையின் தேவனே துதிக்கிறோம். அதிசயமானவரே, அற்புதமானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் ஆண்டவரே எங்களை நீர் அழைத்திருக்கிறார் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, சமாதானத்துக்காகவே நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே எத்தனையோ வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே மேடு பள்ளங்கள் என்ன வந்தாலும் நாங்கள் யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படிக்கு ஆண்டவரே, நாங்கள் சமாதானமாக இருக்கும்போது ஆண்டவரே எங்களுக்குள்ளுக்கு கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, எங்களை மறைத்து நீங்கள் இடைப்படுங்கப்பா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஐயா. அப்பா, ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரே சமாதானத்தை நீங்கள் உண்டாக்கித்தாங்க ஆண்டவரே. சமாதானம், அமைதல் ஆண்டவர் உண்டாட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் தங்கி தரித்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே, அப்பா, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் தலையாக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் எல்லா குறைகளும் நீக்கி மகிமையை நிறைவாக்கி தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. உடைய திவ்ய பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு நிரப்பமுடியாக ஜெபிக்கிறோம். எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று உழைக்க பலனை சத்துவத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீ நாம ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, மீதம் முழுவதும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. உமக்கே துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.